பதறாளே. ஒருவேளை நான் தான் ஆபீஸ் லெவல்ல அடிச்சதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ? இதுக்குதான் நான் பிஏவா வரலன்னு சொன்னேன். ஆனா கேமியோ அண்ணன் தான் கேட்கவே இல்லை. ரியா, என் கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? ஹாப்பி? இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஓகே, இந்த ரிங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore. இதெல்லாம் எதுக்கு தானே யோசிக்கிற? சொல்றேன். என்ன சரியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான் யோசிக்கிறேன். பை தி வே, ஆக்சுவலி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஷீ இஸ் மை பிஏ, வெரி வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். அண்ட் இவ இல்லாம நான் எங்கேயுமே எந்த இடத்துக்குமே போறதில்ல. ஆக்சுவலி என்னன்னா, ஷீ இஸ் ஹேவிங் அ வெரி வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுன்னு தான் அவ மாஸ்க் போட்டுட்டு இருக்கா. அதான். சரி, ஓகே. இப்போ நான் நேரடியாக டீலுக்கே வரேன். நம்ம ஃபோனில் சொன்ன மாதிரியே பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனியை மொத்தமாக ஒழிக்கிறது தான் என்னோட நோக்கம். இதெல்லாம் திரும்ப ஒழிச்சா மட்டும்தான் நடக்கும். அதை நீ பர்ஃபெக்டா ஆரம்பிச்சு வச்சிருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. கம் ஆன் ரியா, திருவோட புது ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக கூடாது, அதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஐம் வித் யூ ரியா. உன்னோட இந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன். நீ திருவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இரு. முதல்ல இத புடி. கெட் அவுட். முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. ஓகே ஓகே, கூல். நாங்க கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இது என்னோட விசிட்டிங் கார்டு. உனக்கு மனசு மாறினா ஒரு போன், நெக்ஸ்ட் நிமிஷமே இங்க வந்து நிப்ப. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ரியா. பாய். என்னன்னு இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா? எடுத்த உடனே நம்பிடுவாளா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போம். ஆமா, நான் சொன்னதை செஞ்சுட்டல. நீங்க அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நீங்க கொடுத்த பட்டனை நாங்க ஒட்டிட்டேன். அது பட்டன் இல்ல, சீக்ரெட் மைக். என் அழக வச்சு அந்த திருவ மயக்கலாம் நினைச்சேன். ஆனா 2 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் என் அழகுக்கெல்லாம் பயங்கர ஆளே கிடையாது. நீங்க சொன்னீங்களே, அது ரொம்ப கரெக்ட். அவனை அப்படியெல்லாம் மடக்க முடியாது. அதுக்காக தான் நான் பிளான் பியோட போயிருந்தேன். அதுதான் நான் அவன் மேல போட்ட அபாண்டமான பொய். நிஜமா சொல்லணும்னா, திடீர்னு நான் அப்படி நடந்துக்குவேன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. அது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதான் நான் ஒரு டிராமா போட்டேன். துணியெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டேன். அப்படியே கத்துக்கிட்டே அவன் கேபின்ல இருந்து வெளியே ஓடி வந்தேன். அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண. மீடியாவிலையும் திருவை பத்தி மோசமா பேசின. எல்லாரும் நம்பிட்டாங்க. அந்த தெருவும் வசமா மாட்டிக்கிட்டான். வாவ் வாவ் வாவ், கலக்கிட்டறியா? யாரை எப்படி அடிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே திருவை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
திரு என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அவ்வளோ ஏன் நீங்களும் என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. ஏய், நீ திரு ஆபீஸ்ல வச்சு என்ன அடிச்சவ தானே? நான் பேச ஆரம்பிக்கும் போதே நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, யாரடி நீ? அவன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவ தானே நீ? உனக்கு எதுக்கடி திருமல அவ்வளோ அக்கறை?